ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் அரிக்கோட ஒரு சில விஷயம்லாம் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா கடைங்களுக்கு என்னென்னலாம் வாங்க போயிருந்தேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நேற்று போட்டு இருந்த வீடியோவில் எனக்கு இடுப்பு இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொன்ன வீடியோவில் அவங்க சொல்லியிருந்திருப்பீங்க. என்னால் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்லலை. நான் இந்த விஷயத்தில் எனக்கு அவ்வளோ வலிக்குது, இடுப்பு நிற்க முடியாத அளவுக்கு வலிக்குது. அதே மாதிரியே நான் அண்ணியோடைய விஷயத்த நான் ஃப்ராங்க்கு தான் அப்படின்ற ப்ராங்க் வீடியோ தான் அப்படின்றத நான் நிறைய வீடியோலையும் சொல்லிட்டேன், லைவ்லேயும் சொல்லிட்டேன், எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்கள் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. டேஷன் விஷயத்த மாமா சொல்லாத யார்கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்லாத, அதை பற்றி பேசாதன்னதுனால தான் அதை பற்றி நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நான் தமிழ்நாட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமா கிட்டே சொல்லி நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நான் அண்ணி இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல. ஏன்னா இன்றைக்கி அவங்க மாமியார் வீட்டில் நிறைய வேலை இருந்தது. ஏன்னா நாளைக்கு 9வது நாள், அதுக்கு அடுத்த நாள் 10வது நாள் பந்தல் போடுற வேலைலாம் இருந்ததுன்றதுனால அண்ணி என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல. நானாக இன்றைக்கி நான் அண்ணியோடைய பெரிய பையன் எல்லாருமே போயிட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தோம். மாத்திரை போட்டுருக்கேன், போட்டும் ஒன்றும் கேட்கல. என்னால் எப்படி எனக்கு காட்ட தெரியல. அப்படி இல்லைன்னா கூட நான் அறிவு வந்தால் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே அப்படியே நான் குனிஞ்ச மாதிரி தான் இருக்கிறேன். என்னால் முழுசாக நிமிர்ந்து நிற்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, வலியை யாருமே பொய்யா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வலிக்கிறதுனால தான் அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே நான் எத்தனை வாட்டி நெளிஞ்சு இருக்கேன் பாருங்கள். என்ன இன்றைக்கி எனக்கு முடியலன்னதுனால தான் அண்ணியோடைய பையன் நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். எப்போவுமே நான் மாமாவை நம்பி கூட நான் வண்டி கொடுக்க மாட்டேன். மாமாவை நம்பி கூட நான் வண்டியில் உட்கார மாட்டேன். எப்போவுமே நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி நான் அவனை நம்பி வண்டி கொடுத்து நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு போகணும், பொருளுங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா 2 பேருக்காக நான் அதை வாங்கணும். அதுக்காக தான் நான் இப்போவும் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சிவியராக பெயின் அதிகமாக இருக்குது. என்ன நான் போயிட்டு சென்னைக்கு போயிட்டு, அதாவது வலி இல்லை அப்படின்னா யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக நான் சென்னைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் பிசியோதெரப்பி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை காமிப்பேன். இதை ஒரு சில பேர் என்னை நம்பாதவங்களுக்காக அந்த ப்ராங்க் வீடியோ வச்சதுனால சில பேர் சொன்னீங்க உங்களை நம்ப முடியல அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேங்க, அது ப்ராங்க்கு, இது உண்மை, ரியல். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள. சொன்னேன்ல, இது ஒரு சில பேருக்கு புரியாது. நான் சொன்னேன்ல அப்படின்றது அரிக்கு சில பேருக்கு புரியாது. அரி செய்வான் அவனுடைய வேலையை, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனே செய்ய ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு சொன்ன பார்த்தியா. இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவனாகவே எல்லா வேலையும் பண்ணான். அப்படி என்ன வேலை பண்ணான் அப்படின்றத நீயே பாரு. சரியா? பேக் கேமராவில் காமிக்கிறேன், போடு. சரி, ஓகே. ஸ்கூலில் இருந்து எத்தனை மணிக்கு வந்தேன்? எப்போ வந்தீங்க? உட்காருங்க. இருங்க, ட்ரெஸ்ஸை ஒழுங்கு பண்ணிட்டு வருவார். உட்காரு, தலையை சீவி விடு. இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன வேலைலாம் பண்ணேன்? அவன் சொன்னால் காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணால், மூஞ்சி கழுவுனா, பாத்ரூம் போயிட்டு வந்தேன், சமைச்சி வச்சதை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னா. இப்போ போயிட்டு வந்துட்டு அவனே குளித்தான், அவனே ட்ரெஸ் மாற்றினான், அவன் புக்கெல்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சான். திரும்ப
எல்லாத்தையுமே இப்போ அவனே பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். சார் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு. பொறிக்கா சரியில்லைண்ணா? எக்ஸாம் சரியாயிடுச்சா? ஹாப்பியா? சரி, ஓகே. ஹரி என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்ன கேட்டான்னா, எக்ஸாம்னு சொல்லி ஃபோன் கொடுக்காம இருந்தல்ல, வந்தோடனே அதை தான் கேட்டான். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுல்ல, எனக்கு ஃபோன் தருவியா கொஞ்சம் ஃபோன் நோண்டுறதுக்கு அப்படின்னு கேட்டால், சரி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. எனக்கும் அரிக்கும் மார்க்கெட்டுக்கு போகணும். ஏதாவது வந்து இப்போ இங்கே காரியம் இன்னும் முடியல இல்லைங்க. அதனால் வந்து பூண்டு வெங்காயம் மசாலாலாம் சேர்க்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லெமன் பவுட்ரு இருந்தது. சாதம் மாமா அரிசி வாங்கி கொடுத்தது வந்து காலி ஆகிடுச்சு. இன்னியோட வரும்போது ஒரு 10 கிலோ இல்லை ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வரணும். வந்து அந்த இருந்த கொஞ்சம் அரிசி போட்டு இந்த சாப்பாடு வந்து எனக்கும் அரிக்கும் வந்து மதியத்துக்கு நைட்டுக்கு சாதம் லெமன் சாதம் வந்து கலரினேன். அதுக்கப்புறம் தம்பி உருளைக்கிழங்கு பொரியல் எடுக்கலையா சாமி? உருளைக்கிழங்கு பொரியல் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து அரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் எப்போவும் செய்கிறத விட இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நம்ம உருளைக்கிழங்கு வந்து செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவுமே 2 வேளைக்கு அரிக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன். இப்போ வந்து அரிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். நம்ம சந்தோஷமாக இருக்குங்க அவனுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு. சென்னைக்கு போனால் யாரை ஃபஸ்ட்டு பார்க்க போவேன்? சரி, இந்த வாட்டி நம்ம போனால் ஸ்பெஷலாக ஒரு 2-3 பேரை பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து யாரை பார்க்க போகிறோம்? யார்? நானே சொல்லிடுறேன். வெயிட் பண்ணட்டும் எல்லாரும். நம்ம ஊருக்கு போகிற வழியில் வந்து சொல்லிக்கலாம். இப்போ அரிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்றாங்க. குழந்தை ரொம்ப பசிக்குதுன்றான். சாப்பாடு நல்லா இருக்கா சாமி? சாப்பிட்டு பார்க்குறேன். ஐயோ, ஓவரா சீன் போடாதம்மா, சாப்பிடுமா. சரி, ஓகேங்க, பாய்ங்க. இது இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கருவாடு வாங்குறதுக்காக போகிறேங்க. கருவாடு வந்து இங்கே உப்பு இல்லாத கருவாடு கிடைக்கிறதில்ல, அதனால் அதை வாங்குறதுக்காக போகிறேன். யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்பெஷலாக வாங்கிறதுக்கு போகிறேன். வாழைக்கருவாடு கேட்டிருக்காங்க. போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி வாழைக்கருவாடு வாங்கிக்கிட்டு வந்துடலாம். இடுப்பு வந்து நிமிர்ந்து நிற்க முடியல. இப்படி குனிஞ்ச மாதிரியே இருக்கேன். என் நிலமை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ரொம்ப பாவம் வேலை. அன்னியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. இப்போ நான் தான் போயிட்டு வரப்போ மெடிக்கலில் இருந்து மாத்திரை வாங்கிக்கிட்டு வரணும். சரி வாங்க நம்ம போகலாம். போயிட்டு கருவாடு என்னென்ன கருவாடுலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வந்துட்டோம், மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் போய் வாங்கலாம். வாங்க. விலை கருவாடு பார்த்து வாங்குகிற விலை தான். கருவாடு இந்த வாழை கருவாடும், அதுக்கப்புறம் இந்த கருவாடும் இந்த கருவாடு அந்த கருவாடு வாங்கியிருக்கேன். இது 2 வாங்கியிருக்கேன். சார் क्या बोल रहा क्यों नहीं? वो आधा किलो से किलो रे नहीं से 55 गिल्ली का मिक्सर पैकेट होची ना ସେଇଟା ପିଇବ। ତମେ କ'ଣ ପିଇବ? இங்கே வந்து ஸ்வீட்டுங்கெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும்.
नान रोटी है ना गाड़ी रोटी कौन गाऊजी खूब चुप गाऊजी बापा बेसी नुन है ना இது வந்து அண்ணிங்களுக்குங்க माँ कौन कच्चा बोडमाना हाँ से कुपचुप नहीं कैसी वो हाँ बोडमा का कुपचुप हाँ से हम पोले बने तमिलनाडु हाँ हाँ दी जरो कुसीरो रोजी हाँ कुछ रोजुंदे अम्मा चने पहना कांतिबे किए कांतिबो से ए दी जनो कांतिबो ना बेसी कुसीरो रोइबो कुछ एपटे कासीबो देखिबो केते कुसीरो होची ए रखा गुटे जिया आवडे जिया आसुजी गुटे जिया आसुजी ए गुटे जिया गुटे श्याम भाई आनुची ना तुम कोई परजी मु नहीं मु कोडी जाउची ना किसो तुम नहीं गाछु ना पार्सल कर दिसा ना का बसिका सुनाड़ा हेलो उड़ी खाई दे चल पेंट पिन से गुट्टे काउजी गुटे काजू खराब है आलू ना এটা কেউ আনলো से हल्का दुकान में नहीं गई ফটা বান্না কি ফটালো வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ்வை கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்